வெல்கம் பேக் டு டீலா நோ டீலா. ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. இப்போ கீதாக்கு ஒரு ஆஃபர் பேங்கர் கொடுத்திருக்காரு. 75,000 ரூபாய். டீலா நோ டீலா? நோ டீல். நோ டீல். முதல் ரவுண்ட்ல 75,000 ரூபாய் ஆஃபர்ல யூசுவலா வராதுன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க நோ டீல் சொன்னீங்க. அது எனக்கு ஒரு விஷயம் புரியல. யூசுவலா கண்டெஸ்டன்ஸ்ல ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து அப்படின்வாங்க. நீங்க வந்து அந்த பக்கம் திரும்பி அப்படிங்கிறீங்க. அது என்ன என்ன ஏன் யாரு? என்னோட பெரியம்மா இருக்காங்க. ஹலோ ஆண்டி. என்னோட சிஸ்டர் இல்ல, தம்பி ஒய்ஃப். வணக்கம். என்னோட சிஸ்டர். ஹாய். அவளோட மேரேஜ்க்காக தான். ஓகே ஓகே. அதே சித்தி பையன். ஹாய். சோ அவங்க தான் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா? எஸ். ஓகே. இந்த பக்கம் பெரியப்பா. யாரு? வணக்கம். பெரியப்பா என்னோட ஹஸ்பண்ட். ஹாய். பெரிய பையன் கிருத்திக். ஹாய். ஹாய். அப்பா. ஹலோ சார். வணக்கம். என்னோட சின்ன பையன் ரோஹித். ஹாய். ஹாய் சொல்லு. ஓகே. தம்பி பொண்ணு. ஹாய் சார். ஹாய் சார். ஹாய். அம்மா. ஏன் முறைக்கிறேன்? என்ன பிடிக்கலையா? நான் நல்லவம்மா. ஹாய் சொல்லு. ஹாய். அம்மா. அம்மா. வணக்கம்மா. ஹாய். இப்ப நம்ம செகண்ட் ரவுண்ட் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் நடந்ததா சொன்னீங்களா? ஆக்சுவலா என்ன ஆச்சு? எவ்வளவு சீரியஸா? 2 வீலர்ல போனாங்க. 2 வீலர் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க கீழே விழுந்தனே அவங்களுக்கு சுயநினைவே இல்லையா. அது ஆக்சுவலா அவங்களுக்கு எங்களுக்கு அவங்க ஆக்சிடென்ட் நடந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்க வீட்டுல இருந்தோம். எங்களுக்கு நியூஸ் அவங்க 3 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா எனக்கு நியூஸ் கிடைச்சது வந்து 10 மணிக்கு தான் கிடைச்சது. 10 மணிக்கு தான் அவ பக்கத்திலே போறேன். நான் சும்மா நார்மலா இருக்கணும். போன பிறகுதான் தெரியும் அவங்க ரொம்ப முடியாம இருந்தாங்க. பார்க்கவே கஷ்டமா இருந்தது. எங்களுக்குன்னு ஒண்ணு சேர்த்து வைக்கல. அவங்க ஃபேமிலிக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட் மூலமா அப்படி இருந்தும் ஆக்சிடென்ட் ஆனப்ப இது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அடிபட்டு ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை கூட கேர் பண்ணாம போய் ரீசார்ஜ் பண்ணிடுவோம் சொல்லி SMS அனுப்பினேன். நமக்கு தான் கிடைக்கட்டும். அதனால கொஞ்சம் காசு வாங்கியிருக்கோம். அது பண்ணணும், செட்டில் பண்ணணும். அப்புறம் தங்கச்சி மேரேஜ். அப்போ ஒருத்தர் சம்பளத்துல தான் நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். தம்பி வந்து கொஞ்சம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அதனால அவன் தனி ஃபேமிலியா போயிட்டு இருக்கான். கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவனால முடியாது. என்னால வேலைக்கு போகணும்னா எனக்கு சரியான ஜாப் கிடைக்கல. சரி வீட்டுல இருக்கேன். அது சரி அப்பா சம்பளத்துல வேலை, அது ஒருத்தர் சம்பளத்துல போறதுனால சரி இது மூலியமா நம்ம அப்பா கொஞ்சம் கஷ்டம் இல்லாம தங்கச்சி மேரேஜ பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்றேன். எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது இந்த குறைகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா தீர்ந்து போகணும். இப்போ ஃபுல்லா குணமாயிருச்சா? சரி. ஃபுல்லா நோ ப்ராப்ளம். இங்க இருந்து வலிக்குதுன்னு வாங்க படுக்க முடியாது. இந்த சைட் படுக்க முடியாது. காது வலிக்குன்னு வாங்க. காதுல இருந்து ப்ளீடிங் வந்ததுனால தான் பயந்துட்டோம். இப்போ நார்மல். ஓகே. நீங்க வந்து ஒரு நல்ல அமௌண்ட் இங்க இருந்து இங்க வின் பண்ணணும். வாழ்த்துக்கள். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்லி அது முடியலன்னா எப்படியாவது நீங்க வந்து இந்த கஷ்டம் எல்லாம் சீக்கிரமா தீர்ந்து போகணும். இது வந்து சன் டிவி டீலா நோ டீலா எல்லாருடைய ஆசை. சரியா? ஓகே. ஜாலியா இருங்க. முதல் ரவுண்ட்ல நீங்க 75,000 ரூபாய் வேணான்னு சொன்னீங்க. இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஆட போறோம். ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட்ல நீங்க 5 பாக்ஸஸ் ஓபன் பண்ணணும். ஓகே. முதல்ல சொல்றதுக்கே பயமா இருக்கு. அவங்க எல்லாம்
அவங்களாம் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவங்க. நீங்களா ரொம்ப நல்லவங்க தானே? பாத்தீங்களா, அது கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்பர் 10. நம்பர் 10. 10. ரெடி? ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க கம்மியான அமௌண்ட் கொடுமா அப்படின்னு. பாவம், அவங்க கையில ஒண்ணும் இல்ல. ரெடியா? ப்ளீஸ் ஓப்பன். 5 lakhs, 5 லட்சம். அடுத்தது எது? பெரியப்பா சொல்ல சொல்லாமா? பெரியப்பா 18. ப்ளீஸ் ஓப்பன்.